இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் சல்ஃபனைல் யூரியாஸ். வாட் இஸ் சல்ஃபனைல் யூரியாஸ் ஆர் கிளாஸ் ஆஃப் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக்ஸ். இது வந்து ஓரலாக எடுத்துக்கிற பிளட் குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ட்ரக்ஸ். இது வந்து மெயினாக யூஸ்டு டு ட்ரீட் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்? நார்மலி வந்து நார்மல் ஃபிசியாலஜி ஹவு இன்சுலின் இஸ் ரிலீஸ்டுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் பீட்டா செல் ஆஃப் pancreas. பீட்டா செல்லில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா குளூட் டு ஏடிபி சென்சிட்டிவ் பொட்டாசியம் சேனல். த்ரூ திஸ் சேனல் ஒன்லி தட் பொட்டாசியம் வில் மூவ் அவுட். தென் தட் கால்சியம் தட் வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் இன்சுலின் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இன்சுலின் ஸ்டோர்டு இன் செக்ரிட்டரி வெசிக்கல்ஸ். இப்படி தான் வந்து பீட்டா செல் நார்மலாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். வென் பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ், ஓகே, நம்ம பிளட்டில் வந்து எப்போ குளுக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து பீட்டா செல்குள்ளே வருது. த்ரூ குளூட் டூ ரெசிப்டார் மூலமாக இங்கே வருது, டிரான்ஸ்போர்ட்டார் மூலமாக செல்லுக்குள்ளே வருது. மெட்டபாலிசம் ஆஃப் தட் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ்டு ஏடிபி இங்கே வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து மெட்டபாலிசம் ஆகிட்டு ஏடிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹை லெவல் ஆஃப் ஏடிபி என்ன ஆகுதுன்னா லைக் காசஸ் இன்ஹிபிஷன் ஆஃப் ஏடிபி சென்சிட்டிவ் பொட்டாசியம் சேனல். இது வந்து என்ன ஆகுதுன்னா பொட்டாசியம் சேனல் வந்து அதிகமாக இன்ஹிபிட் பண்ணுறது. அசிய ரிசல்ட் டிகிரீஸ் பொட்டாசியம் இட் அக்குமுலேட்டட் இன் தட் செல். இதிலேருந்து வந்து பொட்டாசியம் வந்து வெளியில் போகுது. ரிசல்டன் டீபாலரைசேஷன் ஓப்பன் ஆஃப் வோல்டேஜ் கேட்டட் கால்சியம் சேனல். அப்போ வந்து அதனால் வந்து இந்த இப்போ வந்து பொட்டாசியம் வந்து வெளில போனதுன்னா கால்சியம் வந்து உள்ளே வருது. கால்சியம் அயான் ரஷ் இன்டு த செல். இந்த செல்லை வந்து ரஷ் பண்ணுது இன்டு தட் செல். ஸோ காசஸ் இதனால் வந்து இன்சுலின் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன கண்டிஷன்னா எப்போ வந்து குளுக்கோஸ் அதிகமாக இருக்குதோ இந்த பீட்டா செல்குள்ளே வருது. அங்கே இருக்க மைட்டோகாண்ட்ரியாட்ட போயிட்டு ஏடிபியை ஜெனரேட் ஆகுது. எப்போ ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகுதோ அப்போ வந்து இங்கே இருக்க பொட்டாசியத்தை வந்து என்னம்னா வெளியில் அனுப்பும். எப்போ பொட்டாசியம் வெளியில் போதோ அங்கே இருக்க வெளியில் இருக்க கால்சியம் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த செல்லை வந்து ரஷ் பண்ணுது. அதனால் வந்து இந்த இன்சுலின் வந்து வெளியில் போயிட்டு வெளியில் போகுது. இதனால் வந்து இன்சுலின் வந்து காசஸ் இன்சுலின் ரிலீஸ். இதனால் வந்து இது வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சல்ஃபனைல் யூரியாஸ் எடுத்துட்டோன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வோல்டேஜ் கேட்டர் கால்சியம் சேனல் எல்லாமே இது வந்து நோட்ஸ் ஃபார்மேட். கால்சியம் அயான் ரஷ் இன்டு த செல் த்ரூ சேனல் காசஸ் இன்சுலின் ரிலீஸ். இப்போ தான் வந்து நம்ம ட்ரக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தட் சல்ஃபனைல் யூரியாஸ். இந்த ட்ரக்ஸை வந்து என்ன பண்ணுது? சல்ஃபனைல் யூரியாஸ் இன்க்ரீசஸ் இன்சுலின் ரிலீஸ். இதுவுமே வந்து இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆகிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படின்னு சொல்லி பார்த்தா ஏடிபி சென்சிட்டிவ் தட் பொட்டாசியம் சேனல் செகண்டாக இருக்குல்ல இந்த சேனலை பற்றி இப்போ இதுதான் வந்து இங்கே ப்ளே அ மேஜர் ரோல். ஸோ இந்த சேனல் ஏடிபி சென்சிட்டிவ் பொட்டாசியம் சேனல் ஹாவ் சல்ஃபனைல் யூரியா ரெசிப்டார். இந்த சல்ஃபனைல் யூரியாஸ் பைண்ட் டு தட் சைட். இது வந்து இங்கே வந்து பைண்ட் ஆகுது. ஓகே, இட் வில் பைண்ட் டு தட் சைட். இங்கே வந்து இது வந்து பைண்ட் ஆகுது. திஸ் பைண்டிங் டிக்ரீசஸ் ஆஃப் பொட்டாசியம் அயான். இது வந்து என்ன பண்ணுது? இங்கே இருக்க பொட்டாசியத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. சப்ஸ்கீக்வெண்ட் ஈவெண்ட் ஆர் த சேம் தோஸ் ஹேப்பனிங் ஃபிசியாலஜிக்கலி. நார்மலி எப்படி நடந்ததோ அதே மாதிரி வந்து நடக்குது. இப்போ வந்து என்ன ஆகுது? கால்சியம் வந்து உள்ளே வரும். அந்த கால்சியம் இஸ் ரிலீஸ் ஆஃப் இன்சுலின். அது வந்து கால்சியம் வந்து இன்சுலினை வந்து ரிலீஸ் பண்ணும். இன்சுலின் ஃபைனலி டிக்ரீசஸ் பிளட் குளுக்கோஸ் லெவல் விச் இஸ் த மெயின் ப்ராப்ளம் இன் தட் டயபெட்டிஸ். அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து மெயின் ப்ராப்ளம் இன் தட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் கண்டிஷன். Depolarization of the cell, opening the voltage gated calcium channel. So now வந்து calcium என்ன பண்ணுது? Release of insulin. So insulin finally decreasing blood glucose level. இதே போல் தான் வந்து maclitinide analogous also working that same mechanism. எப்படி this
சல்ஃபனைல் யூரியாஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த மேக்லிட்டனைடு அனலாக் ஆல்சோ ஒர்க்கிங் இன் த சேம் மெக்கானிசம். வாட் இஸ் த மெக்கானிசம்? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். குளுக்கோஸ் உள்ளே வரும், அப்புறம் வந்து பொட்டாசியம் வந்து வெளியே அது அங்கே வந்து ஏடிபி மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும், அப்புறம் வந்து பொட்டாசியம் வெளியில் போகும், அப்புறம் கால்சியம் சேனல் வழியாக கால்சியம் உள்ளே வந்து இன்சுலினை வந்து ரிலீஸ் பண்ணிடும்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. அதே மாதிரி தான் சல்ஃபனைல் யூரியாஸும் பண்ணும், இந்த மெக்லிட்டனைடும் பண்ணும். ஸோ திஸ் ட்ரக்ஸ் ரெக்யூர்ட். இதுக்கு வந்து என்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதுக்கு வந்து நார்மலாக இருக்க பீட்டா செல் தான் தேவைப்படுது. அதனால இந்த வந்து ட்ரக்ஸ் எஃபெக்டிவ் ஃபார் டைப் 2 டயாபிட்டஸ் மெலிட்டஸ். ஏன்னா டைப் 1ல் வந்து த செல் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆயிரும். அதனால் வந்து நாட் செலக்டிவ், நாட் எஃபெக்டிவ் இன் டைப் 1 டயாபிட்டஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அண்டு செகண்ட் ஜெனரேஷன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ட்ரக்ஸ் வந்து லெஸ் பொட்டண்ட்டாக இருக்கும், ஷார்ட் டியூரேஷன் மட்டும் ஒர்க் ஆகும், அதனால் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதுவே செகண்ட் ஜெனரேஷன் சொல்லி பார்த்தா மோர் பொட்டண்ட்டாக இருக்கும், லாங் ஆக்டிங்காக இருக்கும். ஸோ வைட்லி யூஸ்டு இது யூஸ் பண்ணுறது இப்போ வந்து இந்த செகண்ட் ஜெனரேஷன் ஓன்லி. நவ்-எ-டேஸ் வி ஆர் யூஸிங் கிளிபெண்ட் கிளமைடு, கிளிபிசைடு, இதெல்லாம் வந்து செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்ஸ். தென் தெராபிட்டிக்கல் யூஸ்ன்னு சொல்லி பார்த்தா டைப் 2 டயாபிட்டஸ் மெலிட்டஸ்க்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருக்கோம், நாட் இன் டைப் 1. அட்வர்ஸ் எஃபெக்ட் ஹைப்போக்ளைசிமியா, வெயிட் கெயினு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அப்செட், அலர்ஜிக் ஸ்கின் ரியாக்ஷன் அண்டு ஜாண்டிஸ் இதெல்லாம் வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் சல்ஃபனைல் யூரியாஸ், நார்மல் ஃபிசியாலஜி, ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.